நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இன்விடேஷன் கால் பண்ணுறப்ப இருக்கக்கூடிய 6 மிகப்பெரிய ப்ராப்ளம், அதற்கான சொல்யூஷன் பார்க்கலாமா டீலீடர்ஸ்? ஓகே, நம்பர் 1 பிரச்சனை என்ன அப்படின்னா, எடுத்த உடனே எல்லா விஷயத்தையும் வந்துட்டு உளறி கொட்டிடுறது, எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிடுறது ஓப்பனாக ஃபர்ஸ்ட் கால்லையே. ஓகே, ஸோ இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இதுக்கு என்ன சொல்யூஷன்? அவங்கக்கிட்ட ஓப்பனாக எந்த விஷயத்தையும் சொல்லாமல் அவங்களோட க்யூரியாசிட்டியாக நீங்கள் வந்துட்டு அவங்கள வச்சுக்கிட்டு இருந்து எப்போ சொல்லுமோ அப்போ தான் சொல்லணும். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஓகே, எல்லாத்துக்கிட்டையுமே ஒரே மாதிரி பேசுறதுங்க, யூசிங் த சேம் லாங்குவேஜ் டு ஆல் பீப்புள். ஸோ இது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம். அண்ட் அதுக்கு என்ன பண்ணலாம்? ஐடென்டிஃபை யுவர் கஸ்டமர், எந்த கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணுன்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சு பேசணும். அண்ட் 3வது பிரச்சனை என்னன்னா, அதிக நேரம் போட்டு வள அறுக்கிறது. ஓகே, இதுக்கு பதிலாக அந்த காலை ரொம்ப ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேச பழகணும். 4வது பிரச்சனை, உடனடியாக எல்லா விஷயத்தையும் எதிர்பார்க்கறது, ரிசல்ட் வரணும் அப்படின்ற ஒரு பேர் ஆர்வத்தில் ஓகே எதிர்பார்த்து எதுவுமே வராமல் போகிறதுக்கு பதிலாக அதற்கான சொல்யூஷன் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு வேல்யூ கொடுக்கறது ஓகே ஒரு பெரிய சொல்யூஷன். அண்ட் அடுத்த முக்கியமான 5வது பிரச்சனை என்னன்னா, ஓகே அவசரமாக உடனே வந்துட்டு ஒரு தெரியாதவங்க ஒருத்தங்க இருக்காங்கன்னா உடனே ஒரு இன்விடேஷன் கால் பண்ணி உடனே மீட்டிங்க்கு ஓகேவா வர சொல்றது. அந்த விஷயத்துக்கு பதிலாக அவங்க கூட கனெக்ட் ஆகிட்டு எப்போ சொல்லுமோ அப்போ சொல்லணும். அண்ட் 6வது விஷயம், பெக்கிங் மென்டாலிட்டி. யார்ட்டையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு நீங்கள் எங்கள் பிஸ்னஸ்குள்ளே வாங்கன்னு தொங்குறது கெஞ்சுறது. அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கிங் மேக்கர் மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் ஹை லெவல் ஆஃப் மைண்ட் செட்டில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கெத்தோட நீங்கள் பண்ணீங்கன்னா இன்விடேஷன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மாசான விஷயமா இருக்கும் டைரக்ட் செல்லிங்கில். ஓகே, கலக்குங்க டீலீடர்ஸ்.